நாட்டில் பொருளாதார நிலைப்புத்தன்மையை ஏற்படுத்துதல் அரசின் நோக்கங்களுள் ஒன்று என தெரிந்து கொண்டுள்ளோம். உள்நாட்டிலும் வெளிநாடுகளுடனும் பிரச்சினைகள் ஏற்படாதிருக்கவும், ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் அதிர்ச்சிகளிலிருந்து சிறப்பாக தாக்குப்பிடிக்கக்கூடிய நாட்டின் ஆற்றலை பொருளாதார நிலைப்புத்தன்மை என குறிப்பிடலாம். பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல் அகரீதியான நிலைப்புத்தன்மை என முன்னர் பார்த்தோம். இதற்காக விலை மட்டத்தை நிலையாக பேணுதலும் வட்டி வீதத்தை கட்டுப்படுத்தலும் முக்கியமாகும் எனவும் தெரிந்து கொண்டிருந்தோம். புறரீதியான நிலைப்புத்தன்மை என்பதில் வெளிநாட்டு செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்தில் பேணல் இடம்பெறும். பொருளாதார நிலைப்புத்தன்மையை பேணுவதற்காக அகரீதியான நிலைப்புத்தன்மைக்கும் புறரீதியான நிலைப்புத்தன்மைக்கும் நாட்டின் பணம் வளங்களை கட்டுப்படுத்துவது அவசியமாகும். இதற்காக அரசு பின்பற்றும் கொள்கை நிதி கொள்கை எனப்படும். இலங்கை மத்திய வங்கி அரசுக்காக நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறது. அரசு நிதி கொள்கையின் பிரதான நோக்கம் உள்நாட்டு பொருளாதாரத்தில் விலையினை நிலையாக வைத்திருப்பதாகும், அல்லது பணவீக்க நிலைமையினையும் பணச்சுருக்க நிலைமையினையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தலை குறிக்கும். இதன் மூலமாக நீண்ட காலத்தில் விலை மட்டத்தில் தளப்பமில்லாத நிலையான மட்டத்தை பேணிச் செல்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வங்கி நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக வட்டி விகிதம், ஒதுக்கு தேவைப்பாட்டை மாற்றுதல், திறந்த சந்தை நடவடிக்கைகள், கழிவு வீதங்களை மாற்றுதல், கடனுக்கு கட்டுப்பாடு வரையறை விதித்தல், அதிலே கடன்களுக்கு அளவு ரீதியான கட்டுப்பாடுகளை விதித்தல் அல்லது கடன்களுக்கு பண்பு ரீதியான கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகிய நடைமுறைகளை மத்திய வங்கி பின்பற்றுகிறது. இந்த ஒவ்வொரு முறையையும் அதற்கான கருவிகளையும் இப்போது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நாட்டின் பண வளங்கள் அல்லது பண நிரம்பல் நாட்டின் பொருளாதார நிலைப்புத்தன்மை தொடர்பில் முக்கியமானது எனவும், நாட்டின் பண வளங்களை அதாவது பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு பின்பற்றும் கொள்கை நிதி கொள்கை எனவும் குறிப்பிட்டோம். பண வளங்களுக்கும் நாட்டின் பொருளாதார நிலைப்புத்தன்மைக்கும் இடையில் தொடர்பை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பண வளங்களில் ஏற்படும் மாற்றம் பொது விலை மட்டத்தை மாற்றும் தன்மை கொண்டது. MB=PT என்பது பணக்கணிய கோட்பாடு. M என்பது பண நிரம்பல், B என்பது பணத்தின் சுழற்சி வேகம், P என்பது பொது விலை மட்டம், T என்பது கொடுக்கல் வாங்கல்களின் அளவு. B அதாவது பணத்தின் சுழற்சி வேகம் மாறாதிருக்கிறது எனவும், நாட்டின் T மாறாதிருக்கிறது அதாவது நாடு நிறை தொழில் மட்டத்தில் உள்ளது
இதனால் உற்பத்தி அளவு மாறாதிருக்கிறது எனவும் கொண்டு எம் அதாவது பண நிரம்பல் மாற்றமடையும் போது பி அதாவது விலை மட்டம் அதே திசையில் மாற்றமடையும் என்பது இக்கோட்பாட்டின் விளக்கமாகும். பியும் டியும் மாறாதிருக்கும் என கொண்டால் எம் அதிகரித்தால் பி அதிகரிக்கும், எம் குறைந்தால் பி குறைவடையும். இந்த கோட்பாட்டின் படியே மத்திய வங்கி பொது விலைமட்டம் நாட்டில் அதிகமாக தளம்புவதை குறைப்பதற்கு பண நிரம்பலில் தேவைக்கேற்ற மாற்றங்களை செய்ய முயற்சிக்கின்றது. நாட்டில் பொது விலை மட்டத்தை அதிகம் தளம்பாது நிலையான மட்டத்தில் பேணுவதற்கு மத்திய வங்கி பண நிரம்பலை தேவைக்கேற்ப மாற்றுவதற்காக வட்டி விகிதம், ஒதுக்கு தேவைப்பாட்டை மாற்றுதல், திறந்த சந்தை நடவடிக்கை, கழிவு விகிதங்களை மாற்றுதல், கடனுக்கு கட்டுப்பாடு வரையறை விதித்தல், கடன்களுக்கு அளவு ரீதியான கட்டுப்பாடுகளை விதித்தல், கடன்களுக்கு பண்பு ரீதியான கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகிய கருவிகளை பயன்படுத்துகிறது. முதலில் நாட்டில் நிலவும் வட்டி விகிதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலுள்ள தொடர்பை முதலில் விளக்குவோம். நாட்டின் வட்டி விகிதம் மத்திய வங்கியின் ஒரு ஆயுதம். மத்திய வங்கியின் செயற்பாடுகளே நாட்டின் வட்டி விகிதத்தை நிச்சயிக்கின்றது. வட்டி விகிதம் கூடினால் சேமிப்பவர்கள் தூண்டப்படுவர். அப்போது பொதுமக்களிடமும் செலவு செய்பவர்களிடமும் உள்ள பணத்தின் அளவு குறைவடையும். அப்போது நாட்டின் உற்பத்தி உடனே மாற்றமடையாது என கொண்டால் பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்து விலை மட்டம் குறைவடையும். மறுபுறம் நாட்டின் வட்டி வீதம் குறைவடைந்தால் சேமிப்பு நாட்டம் குறைவடையும், முகர்ச்சி நாட்டம் அதிகரிக்கும். அப்போது செலவிடுகிறவர்கள் கடன்களையும் தாராளமாக பெற்று செலவுகளை மேற்கொள்வர். உடனே உற்பத்தி மாறாதிருக்கிறது என கொண்டால் நாட்டில் பண நிரம்பல் அதிகமாகும் போது, அதாவது செலவிடுகின்றவர்கள் கைகளில் பணம் அதிகமாக இருக்க உற்பத்தி மாறாதிருப்பதால் பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்து விலை மட்டம் அதிகரிக்கும். மத்திய வங்கி நடைமுறைப்படுத்துகின்ற வட்டி வீதங்களை நிலையான வசதிகள் வீதம் என அதுவே குறிப்பிடுகிறது. மத்திய வங்கியின் நிலையான வசதிகள் வீதம் 3 ஆகும். 1 நிலையான வைப்பு வசதிகள் வீதம், 2 நிலையான கடன் வசதிகள் வீதம், 3 வங்கி வட்டிகள் வீதம். இந்த 3 வங்கி வட்டி வசதிகள் வீதத்தையும் இப்போது ஆராய்வோம். மத்திய வங்கி நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற கருவிகளை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். இலங்கை மத்திய வங்கி நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட நிதி கருவிகளை மத்திய வங்கி பயன்படுத்துகிறது. வட்டி வீதங்கள், அதாவது நிலையான வசதிகள் வீதம். கொள்கை வட்டி வீதம் என்பது நிலையான வசதிகள் வீதம். அத்தோடு திறந்த சந்தை தொழிற்பாடுகள், இன்னும் ஒதுக்கு தேவைப்பாடுகள், அதாவது சட்ட ஒதுக்கு வீதம். இவை தவிர ஏனைய சாதனங்களாக கொடுகடன்கள் மீதான கணியன்சார் வரையறைகள், வட்டி வீதங்கள் மீதான உச்ச வரம்புகள், மீள் நிதியிடல் வசதிகள், தார்மீக பொறுப்பு, முன்னோக்கிய வழிகாட்டல் போன்ற பல்வேறு கருவிகளை மத்திய வங்கி பயன்படுத்துகிறது.
அண்மை காலமாக மத்திய வங்கி நிதிக் கொள்கை வட்டி விகிதம் தொடர்பாக சந்தை கருவிகளை அதிகமாக பயன்படுத்தி வருகிறது. கொள்கை வட்டி விகிதங்கள், சட்ட ஒதுக்கு விகிதங்கள், திறந்த சந்தைகள் போன்றவற்றினை இலங்கை மத்திய வங்கி தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றது. இந்த நிதிக் கொள்கை நடைமுறைப்படுத்தல் கருவிகளில் இலங்கை மத்திய வங்கி பயன்படுத்துகின்ற, அதாவது அதிகமாக பயன்படுத்துகின்ற கருவி கொள்கை வட்டி வீதமாகும். கொள்கை வட்டி வீதங்கள் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று நிலையான வைப்பு வசதிகள் வீதம், மற்றது நிலையான கடன் வசதிகள் வீதம். 2 இருக்குது கொள்கை வட்டி வீதங்கள். பணச்சந்தையிலே ஓரிரவு ரீதியிலே திரவத்தன்மையை சீர் செய்வதற்காக, அதாவது ஒரு நாள்ல வங்கிகளினால் வைப்பிலிடப்படுதல் அல்லது கடன் பெற்றுக்கொள்ளப்படுதல் ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வட்டி விகிதங்கள் கொள்கை வட்டி விகிதங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. 2 வட்டி விகிதங்கள், வைப்பில் இடுறதுக்குரிய வட்டி வீதமும் கடன் பெறுவதற்குரிய வட்டி வீதமும். 2 வட்டி வீதங்களும் கொள்கை வட்டி வீதங்கள் எனப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு வங்கியானது தன்னிடமுள்ள மேலதிக திரவத்தன்மையை, மேலதிக பணத்தை ஓரிரவு அடிப்படையிலே மத்திய வங்கியிலே வைப்பிலிட்டு அதற்கான வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வட்டி விகிதம் நிலையான வைப்பு வசதிகள் விகிதம் என குறிப்பிடப்படும். அதாவது ஒரு நாளுக்கு மட்டும் நம்முடைய உள்ள மிகைப்பணத்தை வைப்பிலிடும் போது அதற்காக பெறும் வருமானம் நிலையான வைப்பு வசதிகள் விகிதம் எனப்படும். அதே போன்று ஒரு வங்கியானது அந்த நாளின் முடிவிலே திரவத்தன்மை பற்றாக்குறை காணப்படும் இடத்து, அதாவது நீ அடுத்த நாளில் வங்கியை நடத்துவதற்கு பணம் போதாம இருக்கிற நிலைமை காணப்படும் இடத்து, அந்த பற்றாக்குறையினை பூர்த்தி செய்வதற்காக ஓரிரவு அடிப்படையிலே மத்திய வங்கியிலே கடன் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு நாளைக்கு கடன் பெற்றுக்கொள்றோம், ஒரு நாள் கடன் தான். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி நிலையான கடன் வசதிகள் விகிதம் என குறிப்பிடப்படும். நடைமுறையிலே இப்போது நிலையான வைப்பு வசதிகள் வீதம் 11%, நிலையான கடன் வசதிகள் வீதம் 12. அதாவது அவங்களோட பணத்தை வைப்பில் இடுறதுக்கு 11% வட்டி, 100க்கு 11%. வங்கியிலிருந்து கடன், ஒரு நாள் கடன் பெறதுக்கு 100க்கு 12%, ஒரு சதவீதம் கூட காணப்படுகிறது. இந்த 2 விகிதங்களும் மத்திய வங்கியினால் குறுங்கால அழைப்பு பணச்சந்தை, குறுங்கால சந்தை என்று சொல்றது ஒரு நாள் கடன் தான், பணச்சந்தையில் வட்டி விகிதங்களை தளம்பல் இல்லாத முறையில் நாட்டுக்குள்ள குறித்த வீச்சுக்குள் கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியானது ஒரு நிதி கொள்கை கருவியாக பயன்படுத்துகிறது. இதை கொள்கை வட்டி வீதம் சொல்றோம். இந்த 2 நிலையான வசதிகள் விகிதங்கள் கொள்கை வட்டி வீதங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக வணிக வங்கிகள் சில வேளைகளில் மோசமான திரவத்தன்மை பிரச்சனையை எதிர்கொள்ளும். அதாவது முறிவுக்கு கூட விட்டு செல்ற நிலைமை.
வங்கியை நடத்த முடியாத நிலைமை. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி வணிக வங்கிகளை காப்பாற்றும். அந்நேரம் மத்திய வங்கி இறுதிக்கடன் ஈவோன் என குறிப்பிடப்படுவார். இறுதிக்கடன் ஈவோனாக மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுத்து உதவும். அதற்காக அறவிடப்படும் வட்டி விகிதம் மத்திய வங்கி வட்டி விகிதம் எனப்படும். இவ்வாறாக வணிக வங்கிகள் முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் மட்டுமன்றி வணிக வங்கிகள் நிலையான வசதிகள் வீதத்திலும் பகிரங்க சந்தை நடவடிக்கை மூலமும் திரவத்தன்மையை ஓரிரவு அடிப்படையில் கடனாக பெற்றுக்கொள்ள முடியாத குறுங்கால திரவ பிரச்சினையை எதிர்கொள்ளும் வணிக வங்கிகள் மத்திய வங்கியிடமிருந்து மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் ஒரு நாள் கடனை பெற்று திரவ தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதனால் வணிக வங்கிகள் இந்த மத்திய வங்கி வட்டி விகிதத்தை பின்பற்றியே தாம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் கடன்களுக்கும் வட்டி விகிதத்தை நிச்சயிக்கும். மத்திய வங்கியானது அதன் கொள்கை வட்டி விகிதங்களை குறைக்கும் போது சந்தை வட்டி விகிதங்களில் அதே அளவான நேர்க்கணிய தாக்கத்தினை செலுத்துவது காரணமாக சந்தை வட்டி விகிதமும் குறைவடையும். மாறாக கொள்கை வட்டி விகிதங்களை அதிகரிக்கும் போது சந்தை வட்டி விகிதமும் அதிகரிக்கும். மத்திய வங்கி தண்ட வட்டி வீதங்களை கொள்கை வட்டி வீதங்களை மாற்ற நேரத்தில் நேராக அதே திசையில் நாட்டிலேயும் வட்டி வீதம் கூடும். ஏனென்றால் வணிக வங்கிகள் தான் பிரதானமாக பொதுமக்களுக்கு நாட்டில் புழக்கத்தில் பயன்படுத்துகிற கடன்களுக்கு வட்டி வசூலிப்பதும் வைப்புகளுக்கு வட்டி செலுத்துவதும். மத்திய வங்கி அறவிடுற வட்டி வீதத்தை மாற்ற நேரத்தில் வணிக வங்கிகளும் அதற்கு தக்க விதமாக வட்டி வீதத்தை மாற்ற வேணும். மத்திய வங்கி கூட்டினால் வணிக வங்கியும் கூட்டணும், மத்திய வங்கி குறைச்சால் வணிக வங்கியும் குறைக்கணும். அப்படி செய்வதால இந்த நாட்டில் பணப்புழக்கத்தின் அளவை, அதாவது பண நிரம்பலின் அளவை மத்திய வங்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் இந்த நிதி கொள்கை கருவிகளுடைய பயன்பாடாகும். வட்டி வீதமானது பண நிரம்பலுடன் நேரடியாக தொடர்பட்டது. வட்டி வீதம் குறைவடையும் போது மத்திய வங்கியினால் கட்டுப்படுத்தக்கூடிய பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படும். வட்டி வீதம் குறைவடைதலுடன் பண நிரம்பல் அதிகரிக்கும் என சொல்ல முடிவது போல வட்டி வீதம் குறைஞ்சால் செலவு நுகர்ச்சி நாட்டம் கூடும். அப்போ கடன் தேவையானவர்கள் தான் வங்கியிலிருந்து கடன் எடுப்பாங்க. சேமிப்பு நாட்டம் குறையும். அப்போ சேமிக்கிறது குறையும். அப்போ அவங்ககிட்ட இருக்கிற பணத்தின் அளவு கூடும், பண நிரம்பல் கூடும். வட்டி வீதம் குறைவடைதலுடன் பண நிரம்பல் அதிகரிக்கும் என சொல்வது போல பண நிரம்பல் அதிகமாக இருக்கு என்றால் வட்டி வீதம் குறைவாக இருக்கிறது என்று குறிப்பிடலாம். நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் விலைமட்டம் உயர்வாக இருக்கும். மக்கள் கையில அதிகமாக பணம் இருந்தால் பொருட்களுக்கான கேள்வி கூடி விலைமட்டம் உயர்வாக இருக்கும்.
விலைமட்டம் உயர்வான நிலைமை பணவீக்க நிலைமை என்றும் சொல்லலாம். நாட்டில் பணப்புழக்கம் குறைவு, அதாவது பண நிரம்பல் குறைவு, அதில் விலைமட்டம் குறைவாக இருக்கும். விலைமட்டம் குறைவான நிலைமை என்று சொன்னால் அது பணச்சுருக்க நிலைமையும் தான். நாட்டில் பண நிரம்பல் அதிகமாகாமலும் பண நிரம்பல் குறைவாகாமலும் வைத்து பேணுதலும் பணவீக்கத்தையும் பணச்சுருக்கத்தையும் தவிர்த்து விலைமட்டத்தை பெருமளவு தளப்பமடையாது நிலையான மட்டத்தில் பேணுதலே மத்திய வங்கியின் நிதி கொள்கை நடவடிக்கைகள் ஆகும். சட்ட ரீதியான ஒதுக்கு தேவைப்பாடானது வைப்பு பொறுப்புகளின் விகிதமாக இருக்கும். சட்ட ரீதியான ஒதுக்கு மத்திய வங்கியுடன் காசு வைப்பாக பேணப்பட வேண்டும் என்று உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் கட்டாயப்படுத்தப்படுகின்றன. நாணய விதி சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் விதிக்கப்பட்ட விகித அளவில் மத்திய வங்கியுடன் சட்டமுறை ஒதுக்கினை பேணுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. வணிக வங்கிகளில் வாடிக்கையாளர்களால் வைப்பிலிடப்படும் தொகையில், அதாவது ரூபா வைப்பு பொறுப்புகளில் 2% மத்திய வங்கியில் ஒதுக்காக பேண வேண்டும். அதாவது தற்போது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 2% காணப்படுகிறது. 100க்கு 2. வணிக வங்கிகள் தங்களிடம் ரூபாவில் உள்ள புழக்க பணத்தை வைத்துக்கொண்டு அதனை பல மடங்கு கடன் வழங்கும் ஆற்றல் கொண்டுள்ளது. அதாவது தம்மிடமுள்ள திரவத்தன்மையை வைத்துக்கொண்டு பண ஆக்கம் செய்யும் ஆற்றல் கொண்டுள்ளன. வணிக வங்கியின் பண ஆக்கம் பற்றி எதிர்வரும் பாடங்களில் நான் தெளிவுபடுத்துவேன். வணிக வங்கிகளிடமுள்ள திரவத்தன்மையை, அதாவது ரூபா காசுகளை குறைத்தால் வணிக வங்கிகள் கடன் வழங்குதலை குறைக்க நேரிடும். அதனால் நாட்டில் செலவிடுவோர் கைகளில் பண நிரம்பல் குறைவடையும். வணிக வங்கிகளிடமுள்ள திரவத்தன்மை, அதாவது ரூபா காசுகள் அதிகரிக்கும்படி மத்திய வங்கி செய்யுமானால் வணிக வங்கிகள் கடன் வழங்குதலை அதிகரிக்க முடியும். அப்போது நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கும். ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகரித்து காணப்படுகின்ற வேளையிலே, அதாவது நாட்டில் திரவத்தன்மை மிகையாக காணப்படுகின்ற வேளையிலே, மத்திய வங்கியானது தனது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் பண நிரம்பலை வீழ்ச்சியடைய செய்து பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துகின்றது. மாறாக ஒரு பொருளாதாரம் மெதுவாக பொருளாதார நடவடிக்கைகள் குறைந்து காணப்படும் போது பொருளாதார நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக, அதாவது தூண்டுவதற்காக பண நிரம்பலை அதிகரிக்க செய்யும். நிதி கொள்கை நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதாவது பண நிரம்பலை அதிகரிக்க செய்கின்ற நிதி கொள்கை நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஒதுக்கு தேவை விகிதத்தை குறைப்பதன் மூலம் வணிக வங்கிகளிடம் காணப்படும் பணத்தின் அளவினை அதிகரித்து நாட்டில் திரவத்தன்மையினை அதிகரித்து பண நிரம்பலை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகள் தூண்டப்படுகின்றது. இவ்வாறு மத்திய வங்கியானது நாணய கொள்கை செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது. பொருளாதார நடவடிக்கைகள் மந்தமாக இடம்பெறும் போது விரிவாக்க நிதி கொள்கையும் பொருளாதார விலைமட்டம் அதிகமாக உயர்ந்து செல்லும் பணவீக்க நிலைமையில்
சுருக்கத்தாக்க நிதிக் கொள்கையினையும் மத்திய வங்கி நடைமுறைக்கிடும். சட்ட ரீதியான ஒதுக்கு தேவையை மத்திய வங்கி அதிகரித்தால் பண நிரம்பல் குறைவடையும், விலை மட்டம் குறையும், விளைவு சுருக்க தாக்கமாக இருக்கும். சட்ட ரீதியான ஒதுக்கு தேவையை மத்திய வங்கி குறைக்குமானால் பண நிரம்பல் அதிகரிக்கும், விலை மட்டம் உயரும், விளைவு விரிவாக்க தாக்கமாக இருக்கும். பொருளாதாரம் மந்தமாக செயல்படும் போது மத்திய வங்கி விரிவாக்க பணக்கொள்கையை நடைமுறைக்கிடும். விலைமட்டம் உயர்வான பணவீக்க நிலைமையின் போது மத்திய வங்கி சுருக்கத்தாக்க நிதிக் கொள்கையை நடைமுறைக்கிடும். அப்போது சட்டமுறை ஒதுக்கு தேவையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கும். நிதி கருவிகளில் வட்டி விகிதத்துக்கு அடுத்த முக்கியமான கருவி திறந்த சந்தை தொழிற்பாடாகும். இது பகிரங்க சந்தை தொழிற்பாடு எனவும் குறிப்பிடப்படும். ஒரு பொருளாதாரத்தில் மிகையான திரவத்தன்மை காணப்படுகின்ற போது, அதாவது நாட்டில் அதிக பண நிரம்பல் காணப்படும் போது, அத்திரவத்தன்மையை உள்ளீர்ப்பதற்கும் திரவத்தன்மை பற்றாக்குறையாக இருக்கும்போது திரவத்தன்மையை பொருளாதாரத்துக்குள் உட்செலுத்துவதற்கும் திறந்த சந்தை தொழிற்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நாட்டில் பொருளாதார வளர்ச்சி காணப்படுகின்ற போதும், அதாவது உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற போதும், அதற்கு ஏற்ற அளவில் பண நிரம்பல் நாட்டில் காணப்படவில்லையானால், அதாவது பணச்சுருக்க நிலைமை தோன்றும். மக்களிடம் போதிய பணம் இல்லையானால் பண்டங்களுக்கான கேள்வி காணப்பட மாட்டாது. இதனால் பொது விலை மட்டம் குறைவடையும். பொருட்களின் விலைகள் குறைவடைந்து உற்பத்தியாளரின் உற்பத்தி ஊக்கத்தை ஆர்வமிழக்க செய்யும். ஏன் நாட்டில் பணவீக்க நிலைமை விரும்பத்தக்கதல்ல என்று சொல்லுவது போல, இவ்வாறான பணச்சுருக்க நிலைமையும் நாட்டில் விரும்பத்தக்கதல்ல. நாட்டில் அரசாங்கமும் அரசாங்கத்துக்காக மத்திய வங்கியும் விலை மட்டத்தை தளம்பாது பேணுவதற்காக, விலைமட்டம் அதிகமாக கூடாமலும் விலை மட்டம் அதிகமாக குறையாமலும் பேணுவதற்காக நிதிக்கருவிகளை பயன்படுத்துகின்றது. அந்த வகையில் மத்திய வங்கி பொருளாதாரத்தில் உள்ள திரவத்தன்மையை தற்காலிகமாக கூட்டுவதற்கு, அதாவது பண நிரம்பலை கூட்டுவதற்கு அல்லது பண நிரம்பலை குறைப்பதற்கு பகிரங்க சந்தை நடவடிக்கைகளை பயன்படுத்துகிறது. இலங்கை மத்திய வங்கியானது அரச புனையங்களை கொள்வனவு செய்வதன் மூலம் அதுபோல விற்பனை செய்வதன் மூலம், அதாவது ஏலங்களின் மூலமாக அரச புனையங்களை கொள்வனவு செய்வதன் மூலமும் விற்பனை செய்வதன் மூலமும் திரவத்தன்மையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தும், பண சுருக்கத்தினையும் கட்டுப்படுத்தும். இதற்காக நிதி கொள்கையை மேற்கொள்கின்றது. இதனால் பணவீக்கமோ பண சுருக்கமோ ஏற்படாமல் பொது விலை மட்டத்தை நிலையாக பேண முடிகிறது. ஒரு
ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகமாக இருக்கின்ற போது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அரசு ஆவணங்களை விற்பனை செய்கிறது. அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அங்கே திரவத்தன்மை அதிகமாக காணப்படும், பண நிரம்பல் அதிகமாக காணப்படும். அந்த மிகை திரவத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அரசு ஆவணங்களை விற்பனை செய்து வணிக வங்கிகளில் உள்ள மிகை ஒதுக்குகளை உறிஞ்சி எடுக்கிறது. இதனால் வணிக வங்கிகளில் உள்ள மிகை ஒதுக்கு வீழ்ச்சி அடையும். இதனால் வணிக வங்கிகள் கடன் வழங்குதலை குறைக்க நேரிடும். வழங்கிய கடன்களை விரைவாக மீட்க நேரிடும். இதன் காரணமாக நாட்டில் பணப்புழக்கம் வீழ்ச்சி அடைந்து, அதாவது பண நிரம்பல் வீழ்ச்சி அடைந்து பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். இதற்கு எதிர்மாறாக ஒரு பொருளாதாரம் மந்த நிலையில் செயல்படும் போது, அதாவது பணச்சுருக்க நிலைமையில், அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் மிக குறைந்த அளவில் நாட்டில் காணப்படும் பொழுது மத்திய வங்கி பொருளாதாரத்துக்குள் திரவத்தன்மையை, அதாவது பண நிரம்பலை, பணத்தை, அதாவது பணப்புழக்க பணத்தின் அளவை அதிகரிப்பதற்காக திரவத்தன்மையை நாட்டுக்குள் செலுத்த வேண்டிய கடமைப்பாட்டை கொண்டுள்ளது. அதற்காக மத்திய வங்கி பகிரங்க சந்தை ஏலத்தில் வணிக வங்கிகளிலிருந்து புனையங்களை கொள்வன செய்யும். அப்போது பணத்தை வணிக வங்கிகளுக்கு கொடுத்து திரவத்தன்மையை பொருளாதாரத்துக்குள் உட்செலுத்துகின்றது. அப்போது வணிக வங்கிகள் நாட்டில் தாராளமாக கடன் கொடுக்கும் ஆற்றலை பெறுகிறது. மத்திய வங்கி வணிக வங்கிகள் கடன் ஆவணங்களை கொள்வனவு செய்யும் போது வணிக வங்கிகளில் மிகை ஒதுக்கம் அதிகரிக்கிறது. அங்கே திரவத்தன்மை அதிகரிக்கிறது, அதாவது பண நிரம்பல் அதிகரிக்கிறது. இதன் மூலம் மக்களிடையே காணப்படும் பணத்தின் அளவு அதிகரித்து பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரிக்கும். மத்திய வங்கி திறந்த சந்தையில் புனையங்களை விற்பனை செய்யுமானால் பணத்தின் நிரம்பல் உடனடியாக பணத்தின் நிரம்பலில் உடனடியான தாக்கம் ஏற்படும். மறுபுறம் மத்திய வங்கி புனையங்களை விற்பனை செய்யும் போது பண நிரம்பல் குறைவடைகிறது. வணிக வங்கிகளிலிருந்து மிகை ஒதுக்கு உள்ளிக்கப்படும் போது பண நிரம்பல் குறைவடைகிறது. மக்களிடம் பணப்புழக்கம் குறைவு எனில் நாட்டில் வட்டி வீதம் அதிகரித்து காணப்படுகிறது என்பது ஊகிக்கத்தக்கதாகும். மக்கள் கடன் வாங்க விரும்பாமையும் சேமிப்பு நாட்டம் அதிகமாக இருப்பதும் நுகர்ச்சி நாட்டம் குறைவாக இருப்பதும் வட்டி வீதம் உயர்வாக இருப்பது காரணமாக இருக்க முடியும். அதனால் பண நிரம்பல் வீழ்ச்சி அடைந்து காணப்படும். இனி நாம் நிதி கொள்கை கருவிகளில் சட்ட ஒதுக்கு வீதம் பற்றி பார்ப்போம். இறைசேரி உண்டியல்கள்
திரைசேரி புனைகள், ரூபாக் கடன்கள் போன்ற அரச கடன் ஆவணங்களை கொள்வனவு செய்து வைத்திருக்கும் பிரிவினர் தங்களது மேலதிக தேவையின் போது அவற்றின் முதிர்வு திகதிக்கு முன்னர் அவற்றை பணமாக்கிக் கொள்ள முடியும். அதற்காக செலுத்த வேண்டிய கழிவின் அளவு கழிவு செய் விகிதம் ஆகும். கழிவு செய் விகிதங்களை மத்திய வங்கி நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப மாற்றும் அதிகாரம் கொண்டுள்ளது. எந்த நிதி கொள்கை கருவியாக இருந்தாலும் அது பண நிரம்பலை மாற்றுவதன் மூலமாகவே அரச நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்தப்படும் என பார்த்தோம். மத்திய வங்கி கழிவு விகிதங்களை உயர்த்தினால் முதிர்ச்சியின் போது 1,00,000 ரூபாய் கிடைக்க வேண்டிய புனைப்பத்திரங்களை கழிவு செய்தபோது கழிவுத் தொகையை நீக்கிய மீதி தொகையே கிடைக்கும். இதனால் கழிவு செய்யும் எண்ணத்தை விட்டுவிடலாம். என்றால் அதிகம் குறைவாக கிடைப்பதால் அவ்வாறு அந்த எண்ணத்தை விட்டுவிடலாம். அப்போது அதிகரிக்க இருந்த பணப்புழக்கத்தின் அளவு அதிகரிக்க மாட்டாது. ஆகவே நாட்டின் மொத்த பண நிரம்பலின் அளவு அதிகரிக்க மாட்டாது. மாறாக மத்திய வங்கி கழிவு செய் விகிதத்தை குறைக்குமானால் 1,00,000 முதிர்ச்சியின் போது கிடைக்க வேண்டியது இப்போது குறைவாக கிடைத்தாலும் நிலவுகின்ற வட்டி வீதத்துடன் ஒப்பிட்டு லாபகரமாக இருந்தால், அதை விட லாபகரமாக இருந்தால் ஆவணங்களை கழிவு செய்வது ஆர்வமடையும், அதை விரும்புவார்கள். அப்போது அதனால் மொத்த பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படும். இதனால் விலை மட்டத்தை மாற்ற மத்திய வங்கி நிதி கொள்கை கருவிகளில் ஒன்றாக கழிவு விகிதத்தையும் பயன்படுத்துகின்றது. இதுவும் ஒரு கருவி. ஏனைய கருவிகளுக்குள்ள இதுவும் உண்டு. அரசுக்காக மத்திய வங்கி விற்பனை செய்யப்படுகின்ற கடன் புனப்பத்திரங்களை கொள்வனவு செய்து வைத்திருக்கின்றவர்கள் அவற்றை தங்களது நிதி தேவையின் போது விரும்பிய நேரத்தில் கழிவு செய்து மீதி தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு புனைப்பத்திரங்களை பணமாக மாற்றி கொடுப்பதற்கான விகிதம் கழிவு செய் விகிதம் என குறிப்பிடப்படும். நிதி கொள்கை கருவி என்ற வகையில் கடனுக்கு கட்டுப்பாடு அல்லது வரையறை விதித்தல் பற்றி இப்போது பார்ப்போம். மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீது விதிக்கும் கடன் கட்டுப்பாடானது இரு முறைகளில் இடம்பெறும். ஒன்று, வாடிக்கையாளருக்கு வழங்கும் கடன்களுக்கு அளவு ரீதியான கட்டுப்பாடுகளை விதித்தல். இச்செயல்முறை நாட்டின் மொத்த பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வங்கி கடன் அளவில் அதிகரிப்பு செய்தபோது அல்லது வங்கி கடன் அளவில் குறைப்பை செய்தபோது மொத்த பண நிரம்பல் அளவும் மாற்றமடையும். மத்திய வங்கியின் கடன் கட்டுப்பாட்டு முறை மூலமாக நாட்டின் நிகழ் நிலைமைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப பண நிரம்பலை கூட்டவோ குறைக்கவோ மத்திய வங்கி எடுக்கும் நடவடிக்கை அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படும். வணிக வங்கிகளின் மூலதனம், சொத்து என்பவற்றுக்கிடையே ஆக குறைந்த விகிதத்தை நிர்ணயித்தல், நிதி கடிதங்களை வழங்கும் போது வைப்பு செய்ய வேண்டிய தொகையின் அளவை நிச்சயித்தல், வங்கி ஒன்றில் குறிப்பிட்ட திகதியொன்றில் அல்லது காலம் ஒன்றில் வழங்கப்பட்டிருக்கும் உச்சக்கடன் அளவு தொகை தொடர்பாக வரையறையினை விதித்தல் அல்லது கடன் அதிகரிக்கப்படக்கூடிய வீதத்தை நிர்ணயம் செய்தல் போன்ற மத்திய வங்கியின் தீர்மானங்கள் அளவு ரீதியான கட்டுப்பாட்டுக்கு உதாரணங்களாகும். பொருளாதாரம் ஒன்றில் கடன் பாய்ச்சப்படும் போக்கினை கட்டுப்படுத்தல், அதாவது என்னென்ன துறைகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் அல்லது பொருளாதாரத்தில் ஊக்குவிக்கப்பட வேண்டிய துறை எது என தெரிவு செய்து அத்துறைகளுக்கு மட்டும் கடன் வழங்குதலை
ஊக்குவிக்கவும் என்னென்ன துறைகளுக்கு கடன் வழங்குதலை குறைக்க வேண்டும் எனவும் தீர்மானித்து அத்துறையின் மீது கடன் வழங்குதலை மட்டுப்படுத்துவதற்கு வரைகறைகளை வணிக வங்கிகளுக்கு தெரிவித்தல் முறை பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படும். கடன் வழங்க வேண்டிய துறை விவசாயமா, கைத்தொழிலா, முயற்சியாண்மையா என்னும் வகையில் தீர்மானங்களை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை மத்திய வங்கி விதிக்கும் முறை பண்பு ரீதியான கட்டுப்பாட்டுக்கு உதாரணமாகும். செயலிழந்த, மீள வசூலிக்க முடியாத கடன்களுக்கு மீள் நிதியூட்டப்படுமா இல்லையா என்ற நடைமுறைகள், வங்கி முறையின் மூலம் வழங்கப்படக்கூடிய கடனின் அளவு, கடனை மீளச் செலுத்துவதற்கான காலம், கடனுக்காக பெற்றுக்கொள்ளப்படும் பிணைகள் போன்றவை தொடர்பாக சலுகை வழங்கவோ இறுக்கமான கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவோ இலங்கை மத்திய வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. இவை மத்திய வங்கியின் பண்பு ரீதியான கட்டுப்பாட்டுக்கு அதிகாரம் அளிக்கிறது. மேலும் பொருளாதாரத்தின் முதன்மை துறைகளுக்கு வழங்கப்படும் கடன் அளவினை ஊக்கப்படுத்துவதற்கு பல்வேறு உற்பத்தி துறைகளுக்கு வழங்க வேண்டிய குறைந்த கடன் அளவினை நிர்ணயம் செய்தல் அல்லது பணவீக்க நிலைமைகளின் போது நுகர்வு கடன் அதிகரிப்பினை கட்டுப்படுத்துவதற்கும் நுகர்வு கடன் தொடர்பாக உச்ச எல்லைகளை நிச்சயிக்கவும் மத்திய வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. கடனை அறவிடுவதற்கான உச்ச காலத்தையும் அக்கடனுக்காக வங்கி பெற்றுக்கொள்ள வேண்டிய புனைப்பத்திரங்களின் தன்மை மற்றும் பெறுமானம் தொடர்பான கட்டளைகளை விதிக்க முடியும். பணவீக்க நிலைமைகளின் போது இப்பணவீக்க நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக நுகர்வு கடனைகளை ஊக்கப்படுத்தாதிருப்பதற்காக அந்நுகர்வு கடனை மிக குறுகிய காலத்தில் மீளச் செலுத்தி முடிப்பதற்கான காலத்தை நிர்ணயம் செய்தலும், உயர் பெறுமதி கொண்ட புனைகளை கோரச் செய்யவும் அரசு கட்டளையிட முடியும். அரசின் நிதி கொள்கையினை நடைமுறைப்படுத்தும் போது அவை பல்வேறு முறைகளில் வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அளவு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு முறை நாட்டின் மொத்த பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வங்கி கடன் அளவை கூட்டி குறைத்தல் மூலமாக பண நிரம்பலின் அளவை கட்டுப்படுத்துதல் அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு விதித்தலாக தெரிந்து கொண்டோம். பொருளாதாரத்தில் கடன் பாய்ந்து செல்லும் திசையை கட்டுப்படுத்தல் அல்லது குறித்த துறைகளுக்கு கடன் கொடுத்தலை ஊக்குவிப்பதற்கு அல்லது முழக்கச் செய்வதற்காக செய்யப்படுகின்ற கடன் கட்டுப்பாடு பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு விதித்தல் என குறிப்பிடப்படும். கடன் நிரம்பலை குறைப்பதற்காக பொதுவாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அளவு ரீதியான அல்லது தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு முறை என குறிப்பிடப்படும். கடன் நிரம்பல் என குறிப்பிடப்படுவது மொத்த கடனும் உள்ளடங்கிய நாட்டில் புழக்கத்தில் உள்ள பண அளவாகும். அதாவது கடன் வகை எது, எந்த துறைக்கு கடன் வழங்கப்படுகிறது என்பது பற்றி கருத்தில் கொள்ளாது எல்லா வகை கடனுக்கும் எல்லா துறைக்கும் பொதுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மத்திய வங்கியின் பொதுவான கடன் கட்டுப்பாடு அளவு ரீதியான கடன் கட்டுப்பாடு என குறிப்பிடப்படுகிறது. நாம் இதுவரை கற்ற சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் என்பதும் வட்டி வீதம் என்பதும் திறந்த சந்தை நடவடிக்கை என்பதும் பொதுவாக வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி பண நிரம்பலை கூட்டவோ குறைக்கவோ பயன்படுத்தும் பொதுவான கடன் கருவிகளாகும். இவை வணிக வங்கிகளால் வழங்கப்படும் எல்லா கடன்களுக்கும் பொதுவான கட்டுப்பாட்டு கருவிகளாகும். இந்த கருவிகளை பயன்படுத்தும் போது மத்திய வங்கி பொதுவாக பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது இலக்காகும். இதனால் இந்த கருவி மொத்த கடன் கட்டுப்பாட்டு கருவி அல்லது கடன் அளவு கட்டுப்பாட்டு கருவிகள் என குறிப்பிடப்படும்.
ஆனால் அரசு பண நிரம்பலை பற்றி மட்டும் கருத்தில் கொள்ள முடியாது. பொது விலை மட்டம் பற்றி மட்டும் சிந்திக்க முடியாது. நாட்டில் ஊக்குவிக்கப்பட வேண்டிய உற்பத்தி துறைகள் பற்றியும் ஊக்குவிக்க தேவையில்லாத உற்பத்தி துறைகள் பற்றியும் கருத்தில் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டை கொண்டுள்ளது. உற்பத்தி துறைகளின் அடிப்படையிலும் செலவு வகைகளின் அடிப்படையிலும் வழங்கப்படுகிற கடன்களை ஊக்குவிப்பதும் ஊக்குவிக்காமல் இருப்பதும், ஊக்குவிக்க வேண்டிய துறைக்கு கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதும், ஊக்குவிக்க அவசியமில்லாத உற்பத்தி துறைகளுக்கும் செலவு துறைகளுக்கும் இறுக்கமான கடன் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் மத்திய வங்கியின் கடமையாகிறது. உள்நாட்டு பண சந்தையிலிருந்து மேலதிக திரவத்தன்மையினை ஈர்த்து கொள்ளவும், திரவத்தன்மை பற்றாக்குறையாக உள்ள சந்தர்ப்பத்தில் சந்தைக்கு திரவத்தன்மையை உள்ளீடு செய்வதற்குமாக அளவு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவியாக மீள்கொள்ளுணவு ஏலமும் நேர்மாற்று மீள்கொள்ளுணவு ஏலமும் நிகழ்த்தப்படுகின்றது. நிலையான வைப்பு வசதிகள் விகிதமும் நிலையான கடன் வசதிகள் வீதமும் முறையே மீள்கொள்ளுணவு ஏலம் எனவும் நேர் மீள்மாற்று மீள்கொள்வனவு ஏலம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. மீள்கொள்வனவு ஏலம் என்பது நிலையான வைப்பு வசதிகள் வீதமாகும். நேர்மாற்று மீள்கொள்வனவு ஏலம் என்பது நிலையான கடன் வசதிகள் விகிதமாகும். மீள்கொள்வனவு என்பது வணிக வங்கிகள் ஏற்கனவே கொள்வனவு செய்துள்ள அரச கடன் புனைப்பத்திரங்களை மத்திய வங்கி மீண்டும் கொள்வனவு செய்தலை குறிப்பிடுகிறது. அப்போது வணிக வங்கியிடம் மேலதிக திரவத்தன்மை அதிகரிக்கும். நேர்மாற்று மீள்கொள்வனவு என்பது மத்திய வங்கி வணிக வங்கிகளிடம் முன்னர் வாங்கி கொண்ட அரச கடன் ஆவணங்களை மீண்டும் அவர்களிடம் ஒப்படைத்தலை குறிக்கின்றது. பணத்தை பெற்றுக்கொண்டு அப்போது வணிக வங்கிகளிடம் உள்ள மேலதிக திரவத்தன்மை உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. நாட்டில் புழக்கத்தில் உள்ள மொத்த சந்தை திரவத்தன்மையை அடிப்படையாக கொண்டு மீள்கொள்வனவும் நேர்மாற்று மீள்கொள்வனவும் ஒரு நாள் ஓரிரவு அடிப்படையில் இடம்பெறுவது மட்டுமன்றி 7 நாட்களுக்கு குறைவான குறுங்கால அடிப்படையிலும் நிகழ்த்தப்படுகிறது. அது மட்டுமன்றி 7 நாளுக்கு கூடுதலான 90 நாள்கள் வரையிலான நீண்டகால அடிப்படையிலும் நிகழ்த்தப்படுகிறது.